வாய்க்கு வந்ததை பேசணும். இப்படி வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசித்தான் அவர் இந்த புகழை அடைந்தார். அண்ணன் இந்த அளவுக்கு புகழடைந்தது காரணம் அடிச்சு விடு. அந்த நீதிமன்றமே நீ ஒழுங்கா விசாரிக்கல, திருப்பி விசாரி என்று உத்தரவிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சார், நேற்றைய தினம் நம்ம அண்ணாமலை அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவராக இல்லைனாலும் லைம் லைட்டுக்கு வர ஆசைப்படுறாரு, எப்பயும் அவர் செய்திகளில் இருக்குன்னு விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். அதோட தொடர்ச்சியாக தான் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தின் பெண்ணில் வன்புறவு செய்யப்படுவது தொடர்பாக ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் நிறைய வீடியோ வெளியிட்டார். ஆமாம், வீடியோ வெளியிட்டார். அந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் பேசினார். அப்படி பேசும்போது 48 மணி நேரத்தில் கூடுதல் தகவல்கள், இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அண்ணாமலை அவர்கள். இன்னும் வெளிவரவே இல்லை. எதுக்கு அப்போ அண்ணாமலை அவருக்கு சொன்னார்? இப்போ ஏன் அமைதியாக இருக்குது? ஏதாவது அரசு தரப்புலேருந்து அவருக்கு அழுத்தம் வந்திருக்குமா? அழுத்தமும் கிடையாது, ஒரு பொடலங்காயும் கிடையாது. லைம் லைட்டில் இருக்கணும், வாய்க்கு வந்ததை பேசணும். இப்படி வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசித்தான் அவர் இந்த புகழை அடைந்தார். அண்ணன் சீமானை எடுத்துக்கிட்டிங்கன்னா இஷ்டத்துக்கு பேசுவார். கரெக்டாக அவர் ஒரு முக்கியமான அரசியல் கட்சியின் தலைவராக பார்க்கிறோம். ஆனாலும் அண்ணன் இந்த அளவுக்கு புகழடைந்தது காரணம் அடிச்சு விடு. அதுபோல தான் திரு அண்ணாமலை அன்னைக்கு அந்த வீடியோவை வெளியிட்டார். புதிய சட்டம், பாரதிய அது வேண்டாம், கிரிமினல் ப்ரொசீஜர் கோடோட புதிய பெயர் BNSS. அதில் செக்ஷன் 331, anyone in possession of information, நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் அந்த சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தின் முன்பு சென்று வாக்குமூலமாக தாக்கல் செய்யலாம் என்று பிரிவு 331 BNSS கிரிமினல் ப்ரொசீஜர் கோடோட புதிய வடிவம் சொல்கிறது. மாலதிக்கு சட்டம் தெரியாது, லியோவுக்கு சட்டம் தெரியாது, சங்கருக்கும் சட்டம் தெரியாது. யூ ஆர் அ ட்ரேட் லீகல் மைண்ட். உங்கள் கையில் ஒரு எவிடன்ஸ் இருக்கிறது. இன்னொன்று, நீங்கள் அரசியல் ரீதியாக ஒரு பெரிய தலைவர் அண்ட் அரசியல் ரீதியாகவும் உங்களுக்கு இது பயன்படும். போய் இப்போ நீதிமன்றத்தில் ஒரு அஃபிடவிட்டை போட்டு, சார் இந்த பாருங்கள் சார், இவ்வளோ பேசியிருக்காங்க சார், மாசு கூட பேசியிருக்காங்க சார். அதாவது இந்த CDR எப்படி ட்ராக் பண்ணுவாங்கன்றதை பார்த்தீங்கன்னா, சங்கர் மாலதிகிட்ட பேசுகிறாரு, அடுத்து மாலதி யாரிடம் பேசுகிறான்றதை வச்சு இந்த ட்ரீ ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு கிரைமு, நான் மாலதி நீங்கள் நான் உங்கள்கிட்ட கொடுத்து வச்சுருக்க பணத்தை ஒழிச்சு வச்சுருங்கன்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த பணத்தை ஒழிச்சு வைக்கிறதுக்காக லியோ கிட்ட பேசுவீங்க. லியோ ஒரு நம்ம ஜெயபிரகாஷ் கிட்ட பேசுகிறேன்னா இந்த ட்ரீயை வச்சு எல்லாரையும் விசாரித்து இந்த கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். இது இப்படி மேப் பண்ணுவாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் இதை வைத்து தான் சொன்னார். அவர் அந்த கோட்டூர் சண்முகம் அவர்களிடம் அந்த ஞானசேகரன் பேசுகிறாரு. கோட்டூர் சண்முகம் உடனடியாக மா சுப்பிரமணியத்திட்ட அன்னைக்கு சம்பவம் அன்று மட்டும் 5 முறை பேசியிருக்கிறாருன்னு சொல்கிறார். ஸோ யூ காட் எவிடன்ஸ். அண்டு சார்ஜ் ஷீட்டை வச்சு பார்க்கும்போது, சார்ஜ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் யார் விட்னஸ்ன்றது அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ சார்ஜ் ஷீட்டை பார்க்கும்போது சார்ஜ் ஷீட்டில் மா சுப்பிரமணியமோ கோட்டூர் சண்முகமோ சாட்சியாக கூட விசாரிக்கப்படவில்லை என்பது உங்களுக்கு அதில் தெரிந்திருக்கும். ஸோ அப்போ இவங்க சாட்சியாக விசாரிக்கலை அப்படின்றது தெரிஞ்ச உடனே இவர் செக்ஷன் 331 BNSன் அடிப்படையில் இவர் போய் நீதிமன்றத்தில் ஐ ஆம் சப்மிட்டிங் இன் அஃபிடவிட், இவங்கள விசாரிக்கலை என்று சொன்னால் அந்த நீதிமன்றமே நீ ஒழுங்காக விசாரிக்கலை, திருப்பி விசாரி என்று உத்தரவிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் சகோதரிக்கு நீதி பெற்று தர வேண்டும் என்றால் இதைத்தானே நீங்கள் செய்திருக்க வேண்டும். இன்றைக்கி இந்த சம்பவம்லாம் முடிஞ்ச பிறகு இப்போது தான் அந்த மாணவி சார்பில் ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார் என்பது நமக்கு இப்போது தான் தகவல் தெரிய வந்தது. ஊடகங்களில் அவர் பேசியதால் நமக்கு தெரிய வந்தது. அந்த வழக்கறிஞரை அழைத்து நாம் நேர்காணல் எடுத்தபோது அவர் 22 டிசம்பர் அன்று இன்னொரு மாணவிக்கு இது நடந்திருக்கிறது என்று சொல்கிறார். ஒரு அரசியல் கட்சி தலைவராக உங்கள் சகோதரிக்கு நீதி பெற்று தருவது உங்களது நோக்கமாக இருந்தால் அந்த வழக்கறிஞரை தொடர்பு கொண்டு அந்த 22 ஒரு இன்சிடென்ட் சொல்கிறீங்களே, அந்த பிள்ளையை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள். நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பேசி, தேசிய மகளிர் ஆணையத்தில் பேசி, அந்த பெண்ணுக்கு நான் பாதுகாப்பை ஏற்பாடு செய்கிறேன், இதை புகாராக பதிவு செய்யுங்கள் என்பது தானே நீ உங்களோட நோக்கமாக இருந்திருக்கணும். பொறுமையாக ஜட்ஜ்மெண்ட் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி 48 மணி நேரத்தில் இன்னொரு எவிடன்ஸ் வெளியிட்டு நீங்கள் எங்கே 48 மணி நேரம் போலியா ஆகலையா? அப்போ இவரோட நோக்கம் என்னன்றது தெரியுதா? லியோ நாம் நினைப்பது போல் அல்ல, இது ஒரு மிகப்பெரிய ராக்கெட்டு, புரிஞ்சுக்குங்க. இட்ஸ் அ செக்ஸ் ராக்கெட். இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கிடையாது. அன்னைக்கு ஏதோ அவன் ஞானசேகரன்னு பொழுது போகாமல் பிரியாணி கடை மூடிட்டு வந்து உள்ளே போய் செய்தது அல்ல. இது ஒரு ராக்கெட்டு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பலர் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். திரு பழனிசாமி அவர்களுக்கு இந்த விவரங்கள் தெரிந்ததனால தான் நான் உடமாட்டேன் சாரை கூண்டில் ஏற்றுவேன்னு அவர் திருப்பி சொல்கிறதுக்கு காரணம் இது ராக்கெட்டுன்றது அவருக்கு தெரிஞ்சதுனால தான்.
அவர்கிட்ட சிடிஆர் இல்லை, விவரங்கள் இல்லை, ஆனால் நான் விடமாட்டேன்றாரு. நீங்களும் விடமாட்டேன்றீங்க, ஆனால் உங்ககிட்ட ஆதாரம் இருக்குது, சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணலையே. அப்போ அந்த சாரை நீங்கள் காப்பாற்றுறீங்கன்னு தானே பொருள். வேறு என்னம்மா நோக்கம் இருக்கும்? விளம்பரம் தெரிவிக்கிறது ஒரு பக்கம், அது தனி, இதை விட்டுருங்க. அப்போ நீங்களும் அமைதியாக இருந்தீங்க. இப்போ நான் சொன்னேன், இவர் வந்து மனு செஞ்சுருக்கலாம், என்கிட்ட அந்த டீட்டெயில் இருந்துச்சுன்னா நான் எஸ்ஐடிக்கு ஒரு லெட்டர் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பிச்சி விட்றணும். அவ்வளோதான் மாலதி. புரிஞ்சுங்க. நீங்கள் எனக்கு திருப்பி கேட்டிங்க என்ன பண்ணணுன்ட்டு. ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பிச்சி விட்டா எஸ்ஐடி இதை இக்னோர் பண்ண முடியுமா? அந்த ஆங்கில விசாரிச்சு தானே ஆகணும். இது போல் ஒன்று வந்துச்சு, நாங்கள் இதை விசாரித்தோம், அது விசாரித்ததில் உண்மை இல்லைன்ட்டு எழுதிட்டு போங்க, தட் இஸ் ஃபைன். ஆனால் விசாரித்து தானே ஆக வேண்டும். கோட்டூர் சண்முகத்தையும் மா சுப்பிரமணியத்தையும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்திருக்க வேண்டுமா இல்லையா? அண்ட் நீங்கள் வந்து பெயர் குறிப்பிட விரும்பல, நான் காவல்துறை மேலே மரியாதை வச்சுருக்கேன், இன்னொரு அதிகாரின்னு சொல்கிறீங்களா, அந்த அதிகாரியை விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? அதை என்ஷூர் பண்ணுறது தானே உங்கள் வேலை. அப்போ உங்களோட நோக்கம் என்ன? அந்த அதிகாரியை காப்பாற்றுறது தானே. அதிகாரியையும் காப்பாற்றணும், விளம்பரமும் தேடிக்கணும். சும்மா இருக்க முடியல பாஸு. அதனால தான் 100 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுன்னு அது ஃபோட்டோ பார்த்தீங்களா? சைக்கிள் ஓட்டுறதுனா ஓட்டிய சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ போடுறதுக்காக முன்னாடி ஒருத்தனை சைக்கிள் ஃபோட்டோ போட வச்சு எப்படி 100 கிலோமீட்டர் 5 மணி நேரத்தில் ஓட்டிட முடியுமா? அப்போ நீ ஜிம்முக்கெலாம் போய் ஓட்ட முடியுமாப்பா 5 மணி நேரத்தில்? டெய்லி ஓட்டி பழக்கம் இல்லாதவங்க 5 மணி நேரத்தில் 20,000 புத்தகங்கள் படித்தவர் அல்லவா? நீங்கள் இவரோட பேட்டர்ன் டே 1லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க பொய்யும் புரட்டும். அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் உள்துறை அமைச்சர் வர்றாரு. அன்றைக்கி தெரியும்.